இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொளி பாகம் 8. இன்றைய காணொளியில் மெலனி கல்வாட்டின் சொற்படி தேவ அன்னையின் உருவத்தை பற்றியும் அன்னை அணிந்திருந்த திருச்சிலுவையை பற்றியும் காண்போம். தேவ அன்னை நல்ல உயரமாகவும் அதற்கேற்றாற்போல் உடல் அமைப்பு கொண்டவராகவும் மென்மையாகவும் இருந்தார். அவர்களது முகம் அன்பு கலந்த கம்பீரமாகவும் கவர்ச்சிகரமாகவும் மரியாதையை உண்டு பண்ணுவதாகவும் குரல் மென்மையாகவும் இருந்தது. அவரது உருவம் அரசியின் மகத்துவத்தை கதிர்வீச்சு போல் பிரதிபலித்தது. ரோஜா மலர்களால் ஆன கிரீடம் அணிந்திருந்தார். அது பூமியின் சூரியனின் ஒளியை விட பிரகாசமாக ஜொலித்தது. அன்னையின் காலணிகள் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளை நிறத்திலும் மேற் சட்டை பல சூரியன்கள் சேர்ந்து தரக்கூடிய நிறத்திலும் இருந்தது. அன்னையிடம் இருந்த அனைத்தும் என்னை என் இயேசுவின் மண்ணுலக வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் அவரை வழிபடவும் அன்பு செய்யவும் கூட்டிச் சென்றது. தூய கன்னிகை தமது கழுத்தில் ஒரு மிகவும் அழகான சிலுவையை அணிந்து இருந்தார். பொன்னிறமான சிலுவையில் நம் ஆண்டவர் இருந்தார். சிலுவையின் ஒரு முடிவில் சுத்தியலும் மறுபக்கம் ஒரு குறடும் இருந்தது. சுத்தியல் அவர் மேல் ஆணியை அறைய, குறடு ஆணியை பிடுங்க. நாம் எதை தேர்ந்தெடுக்க விரும்புகிறோம் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் மேல் ஆணி அறைய விரும்புகிறோமா அல்லது ஆணியை பிடுங்க விரும்புகிறோமா என்று. சில சமயங்களில் இயேசு இறந்தது போல தோற்றமளித்தார். அவருடைய தலை முன்னால் வளைந்தும் அவருடைய உடம்பு விட்டுவிட்டது போலவும் அல்லது கீழே விழப்போவது போலவும் தோற்றமளித்தார். ஆணிகள்தான் அவரை சிலுவையோடு சேர்த்து வைத்து இருந்தது. மற்ற நேரங்களில் கிறிஸ்து உயிரோடு இருப்பது போல் தோன்றினார். அவருடைய தலை நிமிர்ந்தும் கண்கள் திறந்தும் இருந்தது போல இருந்தது. அவருடைய சொந்த உடன்பாடோடுதான் இருந்ததாக தோன்றியது. சில நேரங்களில் பேசுவது போல தோன்றினார். நமக்காக நம்மிடம் கொடுப்பதற்கு அவரிடம் எப்பொழுதும் அதிக அன்பு இருக்கிறது என்பதை காட்டவும், ஆதியில் இருந்த 33ஆம் வருடத்தில் இருந்த அதே அன்புதான் இன்றும் என்றும் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும் என்பதை காட்டவும் சிலுவையில் இருக்கிறார். தூய கன்னிகை என்னுடன் பேசிக்கொண்டு இருந்த முழு நேரமும் அழுது கொண்டே இருந்தார். அவர்களை ஆறுதல் படுத்தவும் கண்ணீரை நிறுத்தவும் விரும்பினேன். ஆனால் அந்த கண்ணீர் மனிதர்களால் மறந்து போன அவர்களுடைய அன்பை காண்பிக்க தேவைப்பட்டதாக தோன்றியது. என்னுடைய அன்பான தாயே, அழாதீர்கள். உலகிலுள்ள அனைத்து மனிதர்களுக்காகவும் சேர்த்து நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று கூற விரும்பினேன். ஆனால் அவர்கள் என்னிடம் அநேகம் பேர் என்னை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் என்று கூறியது போல தோன்றியது. ஒரு பக்கம் அதிகமாக அன்பு செய்யப்பட வேண்டும் என்ற ஆவலோடு இருந்த அன்னையை கண்டேன். மறுபக்கம் மக்களுடைய அலட்சியமும் குளிர்ச்சியுமான மனநிலை. அவர்கள் கண்ணீர் அவர்களின் கம்பீரத்தை கொஞ்சம் கூட குறைக்கவில்லை. மாறாக அவை அன்னையை அழகுபடுத்தியது. அதிக அழகானவராக, சக்தி வாய்ந்தவராக, அன்பால் நிரப்பப்பட்டவராக, தாய்மை உள்ளவராக, கவர்ந்திழுப்பவராக காட்டியது. ஓ அன்னையே, நல்லது அனைத்தையும் விட மேலானவர் நீர். கடவுளின் அனைத்து சிறப்புரிமையையும் கொண்டு உருவாக்கப்பட்டவர் நீர். கடவுளின் ஆற்றலை, சக்தியை மணந்திருக்கிறீர். நீர் கடவுளின் நன்மைத்தனத்திற்கு உள்ளாக ஒன்றித்திருக்கும் நல்லவர். கடவுள் உம்மை
தம்முடைய நில உலகம் மற்றும் விண்ணுலகத்தின் தலை சிறந்த படைப்பாக படைத்ததின் மூலம் தம்மையே நீட்டித்துள்ளார். அன்னையின் கழுத்தில் 2 சங்கிலிகள் இருந்தன. ஒன்றை விட மற்றொன்று அகலமாக இருந்தது. குறுகிய சங்கிலியில் முன்பு சொன்ன சிலுவை தொங்கியது. சங்கிலிகள் மகிமையின் ஒளிக்கதிர்கள் போல் இருந்தன. தேவ அன்னை 2 விளக்குகள் அல்லது ஒளிகளால் சூழப்பட்டு இருந்தார்கள். முதல் ஒளி அன்னையின் அருகில் இருந்தது. நாங்கள் இருக்கும் இடம் வரை வந்தது. அது மிகவும் அழகாக ஜொலித்தது, மின்னியது. 2வது ஒளி அன்னையை விட்டு கொஞ்சம் தள்ளி அவரை சுற்றி ஜொலித்தது. அந்த ஒளிக்குள் நானும் மேக்சிமினும் குளித்தது போல கண்டுபிடித்தோம். 2வது ஒளி அசையவில்லை, அதாவது மின்னவில்லை என்று சொல்லலாம். அன்னையின் கண்களை விவரிக்க சர்வ வல்லமையுள்ளவரின் மொழியே தேவைப்படும். அவைகள் அரிதான, திறமிக்க வைரங்கள் மற்றும் விலை மதிப்பற்ற கற்களை விட 1000 மடங்கு அழகுள்ளவையாக தோன்றியது. 2 சூரியனைப் போல் ஜொலித்தது. அன்னையின் பார்வை மென்மையானதாகவும் ஊடுருவுவது போலாகவும் இருந்தது. அன்னையின் கண்கள் கடவுளின் ராஜ்யத்தின் கதவு போல் இருந்தது. அதன் வழியாக ஆன்மாவை ஊக்கப்படுத்தும் அனைத்தையும் காணலாம் போல் இருந்தது. அன்னையின் பார்வை மட்டுமே ஆன்மாக்களை கடவுளை நோக்கி கவனிக்க வைக்கிறது. ஆமேன். இது 21 நவம்பர் 1878 அன்று மெலனி திருத்தந்தைக்கு எழுதியது. மெலனி கல்வாட்டின் கூடுதலான வார்த்தைகள். பெரிய தண்டனை வரும், ஏனென்றால் மனிதர்கள் மனம் மாற மாட்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய மனமாற்றம் மட்டுமே இந்த கசையடிகளை தடை செய்ய முடியும். கடவுள் அவர்கள் கண்களை திறப்பதற்காக இலகுவான தண்டனைகளை முதலில் சுமத்த தொடங்குவார். அதன் பின்பு அதை நிறுத்துவார் அல்லது தம்முடைய முந்தைய எச்சரிக்கையை மீண்டும் செய்யலாம், குற்றத்திலிருந்து மனம் திருந்துவதற்காக. ஆனால் பாவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அதன் விளைவாக கடவுள் முன்னைவிட அதிக கடுமையான தண்டனைகளை அனுப்புவார், பாவிகள் மனம் திரும்பும் ஏக்கத்துடன். ஆனால் அவை அனைத்தும் வீணாகும். முடிவாக பாவிகளின் பிடிவாதம் அவர்கள் தலையின் மேல் மிக பெரிய அதிபயங்கரமான பேரழிவுகளை இழுத்து போடும். நாம் அனைவரும் குற்றவாளிகள். தவம் நோன்பு செய்யப்படவில்லை மற்றும் பாவம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நல்லது செய்ய முன்வர வேண்டியவர்கள் பயத்தினால் வராமல் இருக்கிறார்கள். தீங்கு பெரியதாக இருக்கிறது. மிதமான தண்டனை ஆவியை எரிச்சல் படுத்த மட்டுமே பயன்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் அனைத்தையும் மனித கண்களால் நோக்குகிறார்கள். கடவுள் மனம் மாற்ற ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியும். தண்டனை இல்லாமல் பூமியின் அம்சத்தை மாற்ற முடியும். கடவுள் ஒரு அதிசயத்தை செய்வார். அது அவருடைய கருணையின் ஒரு கோடாக இருக்கும். ஆனால் கெட்டவர்கள் இரத்தத்தினால் தங்களையே போதையாக்கி கொண்ட பிறகு கசையடி வந்து சேரும். எந்த நாடுகள் இப்படிப்பட்ட பேரழிவுகளிலிருந்து பாதுகாக்கப்படும்? அடைக்கலம் தேடி நாம் எங்கு செல்ல முடியும்? நான் என்னுடைய பங்காக கேட்கிறேன். எந்த நாடு கடவுளின் கட்டளைகளை அனுசரிக்கிறது? எங்கு திருச்சபையின் ஆர்வமும் கடவுளின் மகிமையும் ஆபத்தில் இருக்கிறதோ அந்த நாடுகள் மனித பயத்தினால் தாக்கப்படாமல் இருக்கிறதோ? எந்த நாடு, பூமியில் எந்த தேசம்? ஒருவருக்கும் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் அடைக்கலம் தேடி எங்கு செல்வோம் என்றும், பயணத்திற்கான வழி மற்றும் எங்கள் வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது இருக்கிறதா என்றும் என்னுடைய மேலதிகாரி சார்பாகவும் மற்றும் என் சார்பாகவும்
என்னையே அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் இந்த உபயோகமற்ற எண்ணங்களை கைவிட்டு விடுவேன். நாம் அனைவரும் அதிக குற்றமுடையவர்கள். இதன் விளைவாக நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்கவும் அதை மீட்டு நமக்கு கொடுக்கவும், ஏனென்றால் அதை முழுவதுமாக நாம் இழந்துவிட்டோம், மிக பெரிய பயங்கரமான கசையடி பெரிதளவில் தேவைப்படுகிறது. துஷ்ட மனிதர்கள் கொடுமையினால் கையாளும் தாகத்தால் விழுங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த காட்டுமிராண்டித்தனத்தை முற்றிலும் அடையும் போது கடவுள் தாமாகவே அவர் கரங்களை நீட்டி அதை நிறுத்துவார். அதன் பின்பு கூடிய விரைவில் ஒரு முழு மாற்றம் உயிர் பிழைத்த அனைவரிலும் செயல்படுத்தப்படும். அதன்பின் அனைவரும் அதிக உயிர் தன்மையோடும் நன்றியுணர்வோடும் அன்போடும் டே டியூம் லடோமஸ், அதாவது வி பிரைஸ் யூ காட், அதாவது நாங்கள் உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் கடவுளே என்று பாடுவார்கள். தூய கன்னிகை நம்முடைய அன்னை, நம்முடைய விடுவிப்பாளராக இருப்பார். அமைதி ஆட்சி செய்யும் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருணை அனைத்து இருதயங்களையும் இணைக்கும். நாம் அனைவரும் வேண்டுவோம், கடவுள் நம்மை கடுமையாக தண்டிக்க விரும்பாமல் இருக்க நாம் அனைவரும் வேண்டுவோம். அவரிடம் நாம் திரும்பி செல்வதற்காக பல வகைகளில் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு காலம்தான் நாம் பிடிவாதமாக இருப்போம்? நாம் அனைவரும் வேண்டுவோம். நாம் அனைவரும் வேண்டுவதையும் தவம் நோன்பு செய்வதையும் நிறுத்தவே வேண்டாம். இந்த இருளின் காலத்தில் நம்பிக்கையாளர்களின் ஒரே ஒளியான திருத்தந்தைக்காக நாம் அனைவரும் வேண்டுவோம். ஓ ஆமாம், எல்லா வகையிலும் நாம் அனைவரும் மிக அதிகமாக வேண்டுவோம். நாம் அனைவரும் நல்ல இனிமையான கருணைமிக்க தூய கன்னிமரியிடம் வேண்டுவோம். ஏனென்றால் அவர்களுடைய வல்லமையுள்ள கரங்கள் நம் தலைகளின் மேல் இருக்க வேண்டிய பெரிய கட்டாயத்தில் நிற்கிறோம். இது 1878ஆம் ஆண்டு மெலனி எழுதியது. அவ்வாறாக மடாதிபதி கோட்டவில் 1999ஆம் ஆண்டு மெலனி கல்வாட் திருத்தந்தை 9ஆம் பயசுக்கு எழுதிய கடிதத்தை வட்டிக்கான் இரகசிய ஆவண காப்பகத்திலிருந்து கண்டுபிடித்தார். தேவ அன்னையால் மெலனிக்கு கொடுக்கப்பட்ட இரகசியங்களின் இந்த பதிப்பு 1879ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அசல் பதிப்பிலிருந்து எந்த வகையிலும் மாறுபடவில்லை, அதிக நீளத்தை தவிர. அவ்வாறாக இந்த நீள பதிப்பில் உள்ள விஷயங்கள் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் எதிர்கொள்ளும் உண்மையான நிலவரத்திற்கு அதிக உணர்வை கொடுக்கிறது. அடுத்த காணொளியில் மேக்சிமினுக்கு அன்னை என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி காண்போம். அதுவரை அன்னையின் ஆசீரோடு காத்திருப்போம். தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம். ஆமேன்.